சார் அந்த கார்த்திக் அடங்க மாட்டான், ரொம்ப துள்றான் சார். நம்ம பசங்க வேற ரொம்ப டென்ஷன் ஆறானுங்க சார். இதே மாதிரி அவன் மொரண்டு பிடிச்சிருந்தான்னு வைங்க, நம்ம பசங்க பொருள் எடுத்து போட்டு போயிட்டே இருப்பானுங்க சார். டேய் டேய் டேய், அப்படி எதுவும் பண்ணிடாதீங்கடா. கார்த்திக் நமக்கு முழுசா வேணும். அவனை நாங்க சொல்ற வரைக்கும் எதுவும் பண்ணாதீங்க. சரிங்க சார், எப்பதான் இந்த பிரச்சனை முடியும்? இன்னும் எத்தனை நாளைக்கு கார்த்திக் இப்படி அடிச்சு வச்சிட்டு இருக்க முடியும்? இத பாருடா, கௌதம் வெளியே வராம இருக்கணும்னா கார்த்திக் அங்கேயே தான் இருக்கணும். கௌதமுக்கு தண்டனை கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துருங்கடா. அப்புறமா அவனுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். ஏய், கார்த்திக் ஓவர் ஆடினா 2 தட்டு தட்டி அடக்கி வைங்க. அவனை டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தாதான் இதுக்கெல்லாம் காரணம் கௌதம் தான் அவன் மேல வெறுப்பாவான், வெறியாவான். கௌதம கண்ணுல பார்த்தா கார்த்திக் உடனே கத்தி எடுத்து அவனை சொருகிற அளவுக்கு பகையை வளர்த்து விடுங்க.